இந்த கொரோனா பாதிப்புகள் நிறைந்த நாட்களில் தினமும் அநேக மரண செய்திகளை நாம் கேட்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நம்மை விட வயதில் குறைந்தவர்கள், நோய்களை சுகப்படுத்துகிற மருத்துவர்கள், இப்படி அநேகருடைய மரண செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை இன்னும் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எனக்கு அருமையானது அன்பு பிள்ளைகளே, எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். நேற்றைய தினத்திலே இன்றைக்கு எத்தனை பேர் கொரோனாவினாலே தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லும் பொழுது அதிலே எவ்வித இணை நோயும் இல்லாதவர்கள் 134 பேர் மரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த 134லே 5 பேர் இளைஞர்கள், 25 வயதுக்கு உட்பட்டவர்கள், எந்த இணை நோயும் இல்லாதவர்கள். ஆனால் 61 வயது நிரம்பிய நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மரித்தவர்களை காட்டிலும் கர்த்தருக்கு நாம் விசேஷமானவர்களா? இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே மரித்து போனவர்களை காட்டிலும் கர்த்தருக்கு நாம் விசேஷமானவர்களா? மரித்தவர்கள் எல்லோரும் பாவிகளும் இல்லை. மரிக்காமல் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற நாம் பரிசுத்தவான்களும் இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்.